திருச்சியில மத சார்பின்மை பேரணி அப்படின்ற ஒரு பேரணி நடத்துனீங்க. அந்த பேரணி சக்சஸ்ஃபுல்லா நடந்ததா? பெரிய வெற்றி பேரணி தான் அது. இந்திய வரலாற்றிலேயே வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு பேரணி. அது மதச்சார்பின்மை காப்போம் வெற்றிகரமாக நடந்திருக்கு. அது பெரிய வெற்றி பேரணி தான். தமிழக வரலாற்றில் இப்படி யாருமே நடத்தியிருக்க மாட்டாங்க. பேரணியில எல்லாரையுமே கோட் ஷூட் போட்டு வர சொல்லியிருந்தாரு. அதுக்கான காரணம் என்ன? தலைவருடைய எதிர்பார்ப்பு அதான் அந்த மேடையிலேயே தலைவர் சொன்னாங்கல்ல. இப்போ அந்த பேரணிக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சா, இல்லை அதையும் தாண்டி கூட்டம் வந்தது? இல்லை, அதையும் தாண்டி கூட்டம். நாங்கள் 2020 தேசம் காப்பும் பேரணி நடத்தியதை விட அதிகப்படியான கூட்டம் அது. மக்கள் எழுச்சியோடு பங்கெடுத்த கூட்டம் அது. இப்போ நீங்க பிஜேபி பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்போ பிஜேபி பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? உண்மையாலுமே மத வழிபாடை மதத்தின்பால் அவர்கள் நடத்த மதத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த முருகன் மாநாட்டை நடத்துகிறார்கள். பிஜேபி ஒரு அஜெண்டா எடுத்து செய்கிறது சொன்னால் அதுக்கு ஏகப்பட்ட உள்ளார்த்தம் இருக்கிறது. இந்த சமூகத்திலே பிளவு ஏற்படுத்த வேண்டும். இந்த மாநாட்டின் மூலம் இந்த மக்கள் நிறைய விஷம பிரச்சாரங்களை செய்திருப்பார்கள். இந்த விஷம பிரச்சாரம் கிராமங்கள் தோறும் போய் கொண்டு சேர்ப்பார்கள். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பிளவுபடுத்துறதுக்காக தான் இந்த மாநாடு நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது பிளவுபடுத்துறதுக்காக இருக்குமா, இல்லை வாக்கு அதிகமாக வாங்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு எண்ணம்? இல்லை, அது அவர்களோட எண்ணம் அதுவாக இருக்கிறது. ஆனால் நடக்காது. இன்னைக்கு வாயிலே மலத்தை திணிக்கிறார்கள், வாயிலே சிறுநீரை கழிக்கிறார்கள், தொட்டியிலே மலம் கழிக்கிறார்கள். எல்லாம் இந்துக்களுக்குள்ள தான் நடக்கிறது. இதையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு பாஜக RSS கும்பலுக்கு துணிவு இருக்கிறதா? அப்போ அவர்களுக்கு நோக்கம் அதுவல்ல. திருப்பரங்குன்றத்தில் அவங்க தலைவர் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது திருநீரை அழிச்சிட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிறாரு. அது வெளியில் வர்றப்போ அரைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையா? அது தேச குற்றம்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அது ஒரு இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் அதை அழிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கல, அங்கேயே எடுக்கல. இந்துக்கள் மனதை புண்படுத்தும் அப்படின்னு நிறைய. இல்லை, இந்துக்கள் நாங்கள் இந்துக்கள் தானே. தலைவர் இந்துக்கள் தானே. அவரும் முருக வழிபாடை பின்பற்றக்கூடியவர் தானே. இப்போ ராமதாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தலைவரை தொடர்ந்து புகழ்ந்து பேசிட்டே இருக்காரு. ஆனால் அவங்க தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாமக திமுக கூட்டணியில் இணைஞ்சா நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் குடிதாங்கிற பட்டம்லாம் எங்கள் தலைவர் கொடுத்தாரு. தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை கட்டி அவரை தலைவராக வைத்து நாங்கள் இயக்கங்களாக நடத்தினோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஃபயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாணவர் அணி மாநில துணை செயலாளர் திரு தயா நெப்போலியன் சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திருச்சியில மத சார்பின்மை பேரணி அப்படின்ற ஒரு பேரணி நடத்துனீங்க. அந்த பேரணி சக்சஸ்ஃபுல்லாக நடந்ததா? பெரிய வெற்றி பேரணி தான் அது. இந்திய வரலாற்றிலேயே ஒரு வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு பேரணி. அது மதச்சார்பின்மை காப்போம் ஒரு மக்கள் பெருந்திரள் பேரணி வெற்றிகரமாக நடந்திருக்கிறோம். ஓகே, அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. பல லட்சம் மக்கள் உள்ளன்போடு எழுச்சியோடு இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மை பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு கிளம்பி வண்டி வாகனங்களில் தங்களால் முடிந்த பேருந்துகளில் கிளம்பி ரயில் வண்டிகளில் கிளம்பி அதிகப்படியான ஒரு மக்கள் பேரணியை கொண்ட பேரணியாக அந்த மதச்சார்பின்மை காப்போம் பேரணி வெற்றிகரமாக நடந்திருக்கு. அது பெரிய வெற்றி பேரணி தான். தமிழக வரலாற்றில் இப்படி யாருமே நடத்தியிருக்க மாட்டாங்க. வெறுமனே ஒரு கூட்டத்தோடை கூட்டு சுயவிளம்பரத்திற்காக எத்தனையோ தலைவர்கள் மாநாடுகளை பேரணிகளை நடத்தியிருப்பார்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு எங்களுடைய தலைவரான எழுச்சி அவர்கள் விடுத்த கோரிக்கைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் அணிதிரண்டு அங்கே திருச்சியில் சேர்ந்தது தான் ஒரு பெரிய பெருமை. சாதி கடந்து மதம் கடந்து தமிழராய் இந்தியராய் இந்திய ஜனநாயகத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்ட பேரணி அந்த பேரணி. அதனால் ஒரு பெரிய மாற்றத்திற்கான பேரணி, இந்திய அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்திற்கான பேரணி. எல்லாம் வருகாலையில் 2026 தேர்தலையொட்டி களமாடி கொண்டிருக்கிற பொழுது விடுதலை சிறுத்தைகளை மட்டும் இந்த நாட்டின் நலன் காக்க பேரணி நடத்தினோம். அதுதான் அந்த வெற்றி. ஓகே, இப்போ அந்த பேரணியில் எல்லாருமே கோட் ஷூட் போட்டு வர சொல்லியிருந்தாரு. அதுக்கான காரணம் என்ன? தலைவருடைய எதிர்பார்ப்பு அந்த மேடையிலேயே தலைவர் சொன்னாங்கல்ல, ஒரு பெரிய நான் பார்க்க வேண்டும், அந்த கண்கொள்ளா காட்சிகளை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய தோழர்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் எல்லாம் இன்னைக்கு
வெறுமனே காடு காழில் வேலை செய்யக்கூடியவர்களாக, கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக, தொழிலாளர்களாக, ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாத்தையும் நான் வந்து கோட் சூட் அணிந்து பார்க்க வேண்டும். அது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. நான் மட்டும் அணிந்தால் போதாது. அது வந்து தன்னுடைய தொண்டர்களும் அணிய வேண்டும் என்று நினைக்கிறார் பாருங்க. அதுதான் இந்த தலைவருக்கான அழகே. அந்த தலைவருக்கான தன்னம்பிக்கை கொடுக்கிறது. இந்த தலைவனை, இப்பேற்பட்ட ஒரு தலைவனை நாங்கள் எல்லாம் பின்தொடர்கிறோம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிறது அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களை போல தொண்டர்களுக்கு. இப்போ அதுதான் அவருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. இந்த அடித்தட்டு சமூகம் வளர வேண்டும். இந்த சமூகம் வந்து ஒரு சுயத்தை இழந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமை சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம், தோளிலே துண்டு போடக்கூட தகுதியில்லாத சமூகமாக, புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக, அடக்கி ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தது. காலிலே செருப்பு கூட அணிய முடியாமல் சமூகமாக இருந்தது. அந்த சமூகம் இன்று கோட் சூட் அணிந்து, டை அணிந்து கொண்டு, காலிலே ஷூ அணிந்து கொண்டு ஒரு மிடுக்காக திருச்சி மாணவர்கள் நடக்கிறது என்பது ஒரு பெரிய வந்து விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதிக்கக்கூடிய பேரணி தான் அது. எங்களுடைய தலைவருடைய அதுதான் வெளிப்படுது. எங்கள் தலைவர் உள்ளன்போடு உள்ளத்தில் என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக வந்து அன்னைக்கு நடத்தியிருக்கார். இந்த மக்கள் ஜனநாயகத்தோடு நம் தன்னம்பிக்கையோடு அரசியல் அதிகாரத்தை நோக்கி அவர்கள் புறப்பட வேண்டும். அரசியல் அதிகாரத்தில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும். இவர்களும் ஒரு ஜனநாயகவாதிகளாக அந்த சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று இருக்கக்கூடாது. பணக்காரர்கள் மட்டும்தான் கோட் சூட் அணியும் என்கிற நிலை மாறி ஒட்டுமொத்த கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களும் கோட் சூட் அணிகிற முடியும் என்கிற ஒரு பிம்பத்தை எல்லாத்தையும் உடைத்து அனைவரும் கோட் சூட் அணிய முடியும். பணக்காரர்கள் மட்டும் கோட் சூட் இல்லை, ஏழை எளியவர்களும் கோட் சூட் அணிய முடியும் என்று ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது எங்களுக்கு பெரிய அது ஒரு புத்துணர்ச்சி தான். அது இளைஞர்களுக்கு வெறுமனே வந்து நான் சாதாரணமாக ஒரு வேட்டி சட்டை அணிந்து ரோட்டிலே நடந்து செல்வதற்கும் ஒரு கோட் சூட் அணிந்து நடந்து செல்வதற்கும் என்னுடைய வந்து அந்த உடல் அந்த மொழியே மாறுதில்லை எங்களுக்கு. அப்படியே நிமித்தி அந்த சாலைகளை நடக்கிற பொழுது என்பது எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வந்து மாற்றத்தை கொண்டு எங்கள் உள்ளத்திலே பெரிய ஒரு பெரிய மாற்றத்துக்கு உட்படுத்தியிருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கான ஒரு ஐசோலேஷன் வந்து தன்னம்பிக்கை இழந்தவர்களாக இருந்த சமூகம் தன்னம்பிக்கை பெற்ற சமூகமாக மாறுவதற்கு இந்த கோர்ட்டின் மூலம் இந்த சமூகத்திற்கு ஒரு பிரதிபலிக்க நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதுதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு தந்திருக்கிற வெற்றி. நாங்கள் அதை நம்பித்தான் அந்த வந்து கோட் சூட் அணிந்து நாங்கள் அந்த பேரணியில் நடந்து கொண்டோம். வெறுமனே வந்து விளம்பரத்திற்காக எங்கள்கிட்ட காசு இருக்குது நாங்கள் போடணும் அப்படிங்கிறதுக்காக போடல. எங்கள் தலைவருடைய ஒற்றை நோக்கத்திற்காக இந்த சமூகம் வந்து அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய சமூகமாக வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு வந்து பெரும் வெகுமக்கள் இயக்கமாக மாறி இருக்கிறது எங்களை காட்ட வேண்டும் என்பதற்காக, உணர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த பேரணியில் நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சீருடை அணிந்து, நீலக்கலர் சீருடை அணிந்து, பெண்கள் வந்து நீலக்கலை பானை சின்னம் பொருந்திய சேலைகளை அறிந்து நாங்கள் பயணித்தோம். எல்லாமே குறைந்தபட்சம் வந்து 100% 95% எல்லாம் நீலக்கலர் அணிந்த பெண்களாகவும் ஆண்களாகவும் தான் நாங்கள் பயணித்தோம். அது பெரிய வெற்றி, பெரிய மாற்றம். எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை தந்திருக்கிறது அந்த பேரணி, அந்த உடை. ஓகே, இப்போ அந்த பேரணிக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சா இல்லை அதையும் தாண்டி கூட்டம் வந்தது? இல்லை, அதையும் தாண்டி கூட்டம். நாங்கள் 2020 தேசம் காப்பும் பேரணி நடத்தியதை விட அதிகப்படியான கூட்டம் அது. மக்கள் எழுச்சியோடு பங்கெடுத்த கூட்டம் அது. அது யாரையுமே இன்வால்வ் பண்ணி வாங்கன்னு சொல்லி ஏற்றலை. எல்லா கட்சிக்காரர்களுக்கும் 100 கொடுத்து, சோறு கொடுத்து, பீரு கொடுத்து, வண்டியில் வாகனத்தை ரெடி பண்ணி ஆட்களை ஏற்றி கொண்டாந்து வந்து திணிப்பாங்க அந்த பேரணியிலையும் மாநாடுகளையும். இது அப்படி இல்லை. நாங்களே சொந்த காசை ரெடி பண்ணி எங்களுடைய வந்து தின ஊதியத்திலிருந்து 10 ரூபாய் 20 ரூபாய் என்று வசூலித்து அதை ஒரு முகாம் மூலயமாக ஒரு வண்டி பிடித்து அவர்களே உள்ளூரிலே வந்து சமைத்து சாப்பாடுகளை ரெடி பண்ணிக்கிண்டு தயார் செய்து கொண்டு அப்படி தான் நாங்கள் அந்த பேரணிக்கு வந்தோம். எல்லாமே அப்படி தான் வந்திருந்த பெரும்பாலான முகாம்கள்லேருந்து ஃபுல்லாக எல்லாமே சுயமாக தன்னுடைய ஊதியத்திலிருந்து தன்னுடைய உறவுகளிடமிருந்து வசூல் செய்த பணத்தை எடுத்துக்கொண்டு வண்டி வாகனம் இப்படி தான் வந்திருக்கோமே தவிர யாருடைய வந்து பணத்திலும் நாங்கள் வந்து சேரலை. அது வந்து பெரிய ஒரு மாற்றம், இந்த பேரணிக்கான ஒரு பெரிய மாற்றம். மக்கள் தன்னெழுச்சியாக கலந்துக்கிட்டாங்க. எந்த பிரதிபலம் எதிர்பார்க்காமல் இந்த தலைவனுடைய ஒற்றை சொல்லுக்காக இந்த நாட்டினுடைய மதசார்பு இன்னைக்கு வந்து குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக RSS கும்பல் வந்து இந்த ஜனநாயகத்தை வந்து கேலி கூத்தாக்கி இருக்கிறது. இன்றைக்கு வந்து மதம் என்கிற ஒரு இந்து ராஷ்டிராவை அமைப்பதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் செய்வதற்கான முன்முயற்சிகளை எடுத்திருக்கிறது. அப்போ இதையெல்லாம் நாம் கேள்வி கேட்க வேண்டும், இதையெல்லாம் எதிர்க்க வேண்டும். இதை எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அது புரட்சியர் அம்பேத்கரின் வாரிசுகளாக இன்றைக்கு தமிழகத்திலே அண்ணன் எழுச்சித்தனுடைய வந்து வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கின்றன என்பதை நிரூபித்திருக்கிறோம் அந்த திருச்சி பேரணி. ஓகே சார், இப்போ நீங்கள் பிஜேபி பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதை அரசியலுக்காக நடத்துகிறார்கள். அவர்கள் வந்து உண்மையாலுமே மத வழிபாடை மதத்தின்பால் அவர்கள் நடத்துகிற மதத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வந்து அந்த முருகன் மாநாட்டை நடத்துகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. பிஜேபி ஒரு அஜெண்டா எடுத்து செய்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஏகப்பட்ட உள்ளார்த்தம் இருக்கிறது. இந்த சமூகத்திலே பிளவு ஏற்படுத்த வேண்டும். வெறுமனே வந்து முருகன் வழிபாடு என்பது அது தமிழருடைய வழிபாடு, அது ஆரிய வழிபாடு இல்லை. ஆரிய வழிபாடு என்பது வேறு, தமிழர் வழிபாடு என்பது வேறு. தமிழர் வழிபாடு என்பது யார் எந்த வந்து மதத்தை கும்பிட்டாலும் தமிழர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம். நம்ம வந்து சாதியால் வந்து பிளவுபட்டாலும்
மதத்தால் வந்து எந்தவித அதிகப்படியான பாகுபாடுகள் இல்லாமல் இருக்கிற சமூகமாக இன்றைக்கு தமிழ் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வேணும் உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலங்களை விட அதிகப்படியான கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தான். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அடுத்தவர்கள் மீது திணிக்காததாக இருந்தது. பெரும்பான்மை இந்துக்களாக இருந்தாலும் அது கிறிஸ்துவர்கள் மீதோ அது இஸ்லாமியர்கள் மீதோ இதர வந்து மதத்தின் மீது திணிக்காத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. அப்போ அதையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சீர்குலைக்கிற வகையிலே இன்றைக்கு வந்து முருகன் மாநாடு இன்னும் நிறைய குரு தெய்வங்களை கையில் வைத்துக்கொண்டு மாநாடு நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு பாஜக RSS கும்பல் வந்து இன்னைக்கு தமிழகத்திலே வந்து கால் ஒன்றை நினைக்கிறது. அது தமிழகத்தில் எடுபடாது. இது வந்து திராவிடமன் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட மண் இது. அதனால அவங்களுடைய வந்து எந்த அஜெண்டாவும் இங்கே வந்து சீர்குலைந்த போகும், நிலைகுலைந்த போகும். அவருடைய என்னைக்கோ இன்னைக்கு வந்து ஆட்சியில் அமர்ந்திருப்பாங்களே. பிஜேபி RSS கும்பல் வந்து ஏற்கனவே முருகன் வந்து முருகன் வந்து ஒரு வேல் தூக்கிட்டு இப்போ நடைபயணம் செஞ்சார். இப்போ அண்ணாமலை அது சம்மந்தமான ஒரு நடைபயணம் போனார், பேரணி பொதுக்கூட்டங்கள் பண்ணார். இன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திரன் வந்து இதேமாரி ஒரு செயல் திட்டங்களை வகுத்து வந்து நாளைக்கு எப்படியாவது ஆட்சி பிடிச்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்தில் வந்து பண்ணுறாங்க. அது தமிழகத்திலே எடுபடாது. அது வந்து இன்னைக்கு வந்து தமிழர்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. தமிழர்கள் வந்து எந்த மதத்தின் வந்து அவர்கள் வந்து மதத்தை பின்பற்றினாலும் அவர்கள் வந்து இன்னொரு மதத்தை வந்து கேலி செய்யாதவர்களாக, இன்னொரு மதத்தை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்காதவர்களாக இன்னைக்கு மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அந்த மத நல்லிணக்கத்தை உடைக்க வேண்டும், அந்த மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க வேண்டும், இங்கு மதத்தால் அந்த மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற ஒற்றை அஜெண்டாவோடு இப்போ ஏற்பட்ட ஒரு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. காவல்துறை இதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கணும். வெறுமனே இந்த மாநாடு கூட்டினாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு கலையாம இந்த மாநாட்டின் மூலம் இந்த மக்கள் நிறைய விஷம பிரச்சாரங்களை செய்திருப்பார்கள். இந்த விஷம பிரச்சாரம் கிராமங்கள் தோறும் போய் கொண்டு சேர்ப்பார்கள். இப்போ அதையெல்லாம் தடை செய்ய வேண்டிய பொறுப்புங்கிறது ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு அது பெரிய பொறுப்பு இருக்கிறது. இது வந்து ஒரு மாசா கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு செய்தியை விதைக்க போறாங்க. இந்து மக்களுக்கு ஆதரவு என்கிற வகையில் இந்து மதத்தினுடைய நலன்களை சீர்குலைக்கக்கூடிய, இந்து மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய, இந்து மக்களின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய நிறைய செயல் திட்டங்களை RSS பாஜக கும்பல் இன்றைக்கு வந்து பரப்புவதற்கு தயாராக இருக்கின்றன. அதுக்கு தான் அடிக்கடி அமித்ஷா அவர்கள் இங்கே வந்துவிட்டு போய் சென்று கொண்டிருக்கிறார். அப்போ இதையெல்லாம் இங்கே இருக்க தமிழர்கள் நாம் வந்து புரிஞ்சிருக்கிறோம். பிஜேபி RSS கும்பலுடைய இந்த நடவடிக்கைகளை உள்ளூர எல்லா தமிழர்களுமே புரிஞ்சிருக்கிறாங்க. சாதியை கடந்து மதத்தை கடந்து பாஜக கும்பலுடைய உள் மனசை புரிந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் இதற்காக தான் இங்கே களமாடுகிறார்கள் என்று தெரிந்து தான் இங்கே நம்ம இருக்கிறோம். அப்போ இதையெல்லாம் நாங்கள் வந்து விரட்டி விடுவோம். அது அடுத்த கட்ட பிரச்சனை. இன்னைக்கு தேர்தலுக்காக நடத்துகிறார்கள். தேர்தல் இல்லைன்னா இந்த மாநாடுகள் நடத்த போகிறதில்லை. இது அவர்கள் கூட்டணி, அவர்கள் சங்பரிவார் கும்பல்கள் இந்த மாதிரி மாநாடுகள் நடத்த போவதில்லை. வருகிற 2021 தேர்தலை ஒட்டி அவர்கள் ஏதாவது வந்து ஒரு திமுக கூட்டணியை எதிர்த்தோ இல்லை அந்த மக்களிடையே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நினைக்கிறார்கள். அது தமிழகத்தில் நடக்காது. அது பிஜேபி ஆட்சி மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வேணால் அது நடக்கலாம். தமிழகம் மிக தெளிவான மாநிலம், அறிவார்ந்த மக்கள் உள்ள மாநிலம், எதையும் சிந்தித்து பார்க்கக்கூடிய மாநிலம். மதத்தின் பெயரால் இந்த மக்களை பிளவுபடுத்த முடியாது. அந்த அளவுக்கு தெளிவான சிந்தனை கொண்ட மக்கள் தமிழக மக்கள். அது அவங்களுக்கு பேரிடியாக அமையும். எத்தனை முருகன் மாநாடு இல்லை, எத்தனை மத வழியிலான மாநாடுகள் நடத்தினாலும் மக்கள் அதை புறக்கணிப்பார்கள். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பிளவுபடுத்துறதுக்காக தான் இந்த மாநாடு நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து பிளவுபடுத்துறதுக்காக இருக்குமா இல்லை வாக்கு வந்து அதிகமாக வாங்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு எண்ணம்? இல்லை, அது அவர்களோட எண்ணம் அதுவாக இருக்கிறது. ஆனால் நடக்காது. வாக்குக்காக தான் நடத்துகிறாங்க. அவருடைய உண்மையாலுமே இந்த மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது சொன்னால் எவ்வளவோ வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து மத ரீதியாக இன்னைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இன்னைக்கும் சேரிகள் வந்து தனியாக இருக்கிறது. இன்னைக்கும் வந்து இரட்டை கொலை முறை இருக்கிறது. இன்னைக்கும் இரட்டை சுடுகாடு இருக்கிறது. இன்னைக்கும் வந்து சாதி மறுப்பு திருமண சேர்வுகள் கொள்ள படுகொலை செய்யப்படும். இந்துக்களிலே தான் சொல்கிறேன் நான். ஒரே சாதிக்குள்ள இந்துக்களாக இருக்கிறவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அப்படி வந்து இன்னைக்கும் இரட்டை சுடுகாடு இருக்கிறது. இன்னமும் வந்து மேல் பாதியில் வந்து தன்னுடைய கோயில் உள்ளார போக முடியல. இன்னைக்கு வந்து வாயிலே மலத்தை திணிக்கிறார்கள், வாயிலே சிறுநீரை கழிக்கிறார்கள், தொட்டியிலே மலம் கழிக்கிறார்கள். எல்லாம் இந்துக்களுக்குள்ளே தான் நடக்கிறது. இதையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு எங்க பாஜக RSS கும்பலுக்கு துணிவு இருக்கிறதா? அப்ப அவர்களுக்கு நோக்கம் அதுவல்ல. இந்த மக்கள், இந்து மக்கள் குறிப்பாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. இந்து மக்களுடைய இயலாமையை, இந்து மக்களுடைய சிறியலான பிளவுகளை இன்னும் அதிகமாக பிளவுபடுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நடத்தப்படுகிற இதே பேர் மாநாடுகளை நாம் பார்க்க தோன்றுகிறது. அதனால் இவர்கள் வந்து உள்நோக்கம் என்பது இந்து மதத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. இந்து மதத்தின் பெயரால் தன் சுய அரசியலை செய்ய வேண்டும், தன்னுடைய சுயத்தை வந்து பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய வந்து பிஜேபி RSS ஆக்டோபஸ் காவல்களை தமிழகத்திலே விதைக்க வேண்டும் என்கிற ஒற்றை அஜெண்டாவோடு செயல்படுகிறார்கள். அது எடுபடாது. அதுதான் சொல்றேன் நான். தமிழகத்தில் இது எடுபடாது. குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் இவருடைய தலைவருடைய கொள்கைகள் இன்னைக்கு அதிகப்படியான பேசுபொருளாக மாறி இருக்கின்றன. திமுக வந்து இங்கே வந்து ஆட்சி செய்கிற போதிலும் இன்னைக்கு வந்து எங்களுடைய பணி என்பது பெரிய பணியாக இருக்கிறது. இந்த மக்களிடையே விழிப்புணர்வு செய்யக்கூடிய பணியாக இருக்கிறது. பிஜேபி RSS கும்பலுடைய வண்டவாளங்களை தண்டவாளம் ஏற்றக்கூடிய வந்து செயல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதை விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரை குறிப்பாக எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுத்தவர்களுடைய மண், இந்த மண், அது தெளிவாக சொல்ல விரும்புகிறோம்.
எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எங்களுடைய தலைவரும் இந்த மண்ணிலே களமாடுகிற வரை பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலால் இந்த மண்ணிலே காலூன்ற முடியாது. எத்தனை மத வழியிலான தூண்டல்களை, எத்தனை மத வழியிலான சீண்டல்களை தமிழகத்திலே முற்பட்ட முயற்சித்தாலும் அதை அத்தனையும் சுக்குநூறாக உடைத்தெறியக்கூடிய வல்லமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது, எங்களுடைய தலைவருக்கு இருக்கிறது. இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் அவங்க தலைவர் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது திருநீரை அழிச்சிட்டு அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கிறாரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதுதான் எங்களுடைய தலைவர் வந்து அனைத்து மதத்தையும் மதிக்கக்கூடியவர். எந்த மதத்தின்பாலும் வந்து காழ்ப்புணர்ச்சி கொண்டு நம்ம ராஜா பேசுகிறாப்புல, இஸ்லாமியர்களை வந்து வெறுப்பு பேசுகிறாப்புல, கிறிஸ்துவர்களை வெறுத்து பேசுகிறாப்புல. பிஜேபி ஆர்எஸ் கும்பலுடைய அஜெண்டா அதுதான். ஆனால் எங்களுடைய தலைவர் எந்த இடத்துலையும் எந்த மதத்தையும் வந்து காழ்ப்புணர்ச்சி கொண்டு பார்த்ததில்லை, பேசினதில்லை. அனைத்தையும் சமமாக மதிக்கக்கூடியவர். அனைத்து கோயில்களுக்கு கூப்பிட்டாலும், இந்துக்கள் கோயிலுக்கு கூப்பிட்டாலும் அந்த கோயில்களை போய் வழிபடக்கூடியவர். அவர்கள் கும்பாபிஷேகங்கள் கூப்பிட்டாலும் போய் மேலே ஏறி நின்று அந்த குடமுழுக்கு செய்து அந்த தண்ணீர் ஊற்றக்கூடிய வந்து செயல்களை செய்து கொண்டிருக்கிற தலைவர் தான். அந்த கருவறை வரைக்கும் போய் நின்று அந்த மாரியம்மணியாக இருந்தாலும் சரி தான், காளியம்மனையாக இருந்தாலும் சரி தான், எந்த சாமியாக இருந்தாலும் அவர்களை வழிபடக்கூடிய, அவர்களை வந்து இறைவனை வந்து வணங்கக்கூடிய செயல் எங்கள் தலைவர் செய்வார். எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது வந்து நம்ம திருநீர் வைக்கிற போது திருநீரை 24 கையில வச்சிருக்க போறதில்ல இல்ல, அது எப்பயுமே நெற்றிலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது திருநூறு என்பது நம்முடைய வந்து வணக்கத்திற்காக, அந்த இறைவனை நாம் வழிபட்டதற்காக அடையாளமாக அவர்கள் வந்து பூசாரிகள் நமக்கு திருநூறு இருக்கிறாங்க. அது வெளியில வர்றப்போ வந்து அரைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையா? அது வந்து தேச குற்றம்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அது ஒரு அந்த போட்டோ எடுக்கும்போது அவர் வந்து அதை அழிச்சிட்டு போட்டோ எடுக்கல, அங்கேயே எடுக்கல. அந்த கோயில் என்ன நீங்க அந்த போட்டோவை பாருங்க, அந்த போட்டோ எடுத்த இடம் வேற, அது அரைக்கிற இடம் வேற ஒரு இடம். பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அது வந்து அரைக்கிறாரு, அந்த அந்த இதை அழைக்கிறாரு. அது அசிங்கமா இருக்கலாம் அந்த இடத்துல, அது ஒரு இது வந்து வியர்வை கலந்து அது வேற மாதிரி இருக்கலாம், எதுக்காகவும் இருக்கலாம். அது வந்து திட்டமிட்டு இந்த சாமியினுடைய அப்போ நாங்கள் வைக்கும் போதே அதை தடைச்சிருக்கலாம் நம்ம தலைவர். அப்படி எண்ணம் இருந்திருந்த சொன்னால் வந்து பூசாரிகள் வந்து ஐயர்மார்கள் வந்து திருநூறை வைக்கும் போதே எங்களுக்கு வைக்காதல் என்று சொன்னால் தான் நீங்கள் அது வந்து நீங்கள் இன்னும் ஒரு சாமி வந்து நீங்கள் வேணும்னே தடை செய்கிறீங்க. இந்து கோயிலுக்கு இஸ்லாமியர் கோயிலுக்கு போய் இங்கே வந்து இந்து சாமியார்கள் வந்து உங்களுக்கு வந்து திருநூறு வைக்கிறாங்க, நீ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது வந்து வன்மையாக கண்டிக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் இது வந்து அவர்கள் வைப்பதை ஏற்றுக்கொள்கிறார். அவர்களை வைக்கதே அவர்களை அணுகிற எல்லா வந்து பரிவட்டங்களையும் தான் உள்மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர்கள் முன்பாக எல்லா சம்பிரதாயங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது வெளியில வர்றப்ப வந்து பேட்டி கொடுக்குறப்ப அவருக்காக செல்போனை பார்த்து அதை அழைக்கிறார். அது வந்து அது ஒரு தப்பான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அது அவருக்கு அழைக்கிறதும் நம்ம வச்சுக்கணும் தன்னுடைய சுய விருப்பம். அது அதை வந்து குற்றமாக வந்து மீடியாக்கள் போடுவது என்பது அது தேவையில்லாத வந்து இந்துக்கள் மனதை வந்து புண்படுத்தும் அப்படின்னு நிறைய இல்லை. இந்துக்கள் நாங்கள் இந்துக்கள் தானே, தலைவர் எங்கள் தலைவர் இந்துக்கள் தானே, அவரும் முருகர் வழிபாடை வந்து பின்பற்றக்கூடியவர் தானே. அவரு இஸ்லாமியர் ஒன்றும் இல்லையா, அவர் வந்து கிறிஸ்தவர் ஒன்றும் இல்லையா, அவருக்கு பூர்வீகம் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் தானே, அவருடைய தாய் தந்தையர் இந்துக்கள் குடும்பத்தை சார்ந்தவர் தானே. அப்போ நீ எப்படி நீ அந்த குற்றத்தை சொல்ல முடியும்? அது காழ்ப்புணர்ச்சி கொண்டு பேசுகிற பேச்சுக்கள். அது உண்மையாலுமே அவர்கள் வந்து போற்ற வேண்டும் சொன்னால் அவர் வந்து இந்த திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனதை வரவேற்று இருக்கணும். எந்த சாமியார்கள் வரவேற்றாங்க சொல்லுங்க? எந்த ஊடகங்கள் வரவேற்றது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து திருப்பரங்குன்றம் போனார், அதை வந்து வரவேற்றோம் எந்த சாமியார்கள் சொன்னாங்க? எந்த மதகுருமார்கள் சொல்லியிருக்காங்க? இல்லை. அதில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அதை பெரிதுபடுத்தி அவர் வந்து அந்நியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது இந்து மக்கள் வந்து அந்நியப்படுத்துறாங்களா? அப்படி சொன்னால் இந்து மக்கள்லாம் அவர் வெறுப்பாக பார்த்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முட்டாள்தனமான வந்து அருவருப்பான வந்து அரசியல். அது எங்கள் இந்து மக்களுடைய பிரதிநிதி தான் எங்களோட தலைவரும். இந்து மக்களுடைய வந்து ஒரு நபராக தான் இன்னைக்கு வந்து எங்கள் தலைவர் இருக்கிறார். அவர் வேற எந்த இருக்கார்? அவர் என்ன வேற ஒரு மதத்தில் புத்த மதத்தில் இருக்காரா, இல்லை இஸ்லாமிய மதத்தில் இருக்காரா? இந்து மதத்தில் இருந்து தானே எல்லா கேள்விகளும் கேட்கிறாரு. இந்து மதத்தில் இருந்து தானே தன்னுடைய வந்து தாய் தந்தையர்கள்லாம் வந்து எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. அவருடைய அக்காலேருந்து எல்லாமே குடும்பமே இந்து குடும்பங்கள் தானே. அப்போ இது வந்து அது வேணுமென்றே திட்டமிட்டு வந்து இந்த சமூகத்திலிருந்து ஒரு வாரி வந்து இந்துக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்காக இந்துக்களின் பார்வையில் எங்கள் தலைவரை வந்து அந்நியப்படுத்துவதற்கான முயற்சி தான். அதெல்லாம் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய வந்து பார்வை எந்தமான பார்வை இருக்கிறது என்பதை குறிப்பாக அனைத்து மக்களுமே தெளிவாக வைத்திருக்கிறார்கள். எங்கள் தலைவர் எப்பொழுதுமே வந்து எந்த மதத்திற்கும் எதிரானவர் அல்ல, குறிப்பாக இந்து மதத்துக்கு எதிரானவர்கள். இந்து மக்கள் ஒன்றுமையாக இருக்க வேண்டும், இந்து மக்கள் சமனாக நடத்தப்பட வேண்டும், இந்து மக்களிடையே வேறுபாடு இருக்கக்கூடாது, இந்து மக்கள் வந்து உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இருக்கக்கூடாது, அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு செயல்படக்கூடிய எங்கள் தலைவர் அவர்கள். இவர்களோடு வந்து துண்ணூறு வச்சா இருக்கிறதில்ல, அது வச்சா இருக்கிற அந்த குறுகிய நோக்கத்திற்காக நாங்கள் அரசியல் செய்யவில்லை, நாங்கள் வந்து மக்களை அணிதிரட்டவில்லை. இதெல்லாம் வந்து எங்களுடைய தலைவருடைய பெரும் மேம்போக்கான எண்ணத்திற்கான எடுத்துக்காட்டு. அனைத்து மக்களையும் மதிப்பது என்பது, அனைத்து யார் கூப்பிட்டாலும் கோயில்களுக்கு செல்வது என்பது எங்கள் தலைவருடைய பெருந்தன்மைக்கான எடுத்துக்காட்டு. அவரும் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் அதை அங்கீகரிக்கிறோம். நம்ம அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ கடைசியாக ஒரு கேள்வி சார். இப்போ ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலைவரை தொடர்ந்து புகழ்ந்து பேசிட்டே இருக்காரு. ஆனால் அவங்க தலைவர் திருமாவளவன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பாமக வந்து திமுக கூட்டணிகளை இணைஞ்சா நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, எங்கள் தலைவர் எப்பொழுதுமே வந்து இப்போ மருத்துவர் ராமதாஸ் மீது நல்ல மதிப்பு கொண்டவர் தான், எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால தான் வந்து
வந்து தமிழ் குடிதான்ங்கிற பட்டம்லாம் எங்கள் தலைவர் கொடுத்தாரு. ம். தமிழ் பாதுகாப்பு இயக்கங்கிற இயக்கத்தை கட்டி அவரை தலைவராக வைத்து நாங்கள் இயக்கங்களாக நடத்தினோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய சில காலம் சில நபர்களுடைய தவறான வழிகாட்டுதலால் எங்கள் தலைவரை வந்து ஒரு வந்து எதிரியாக பார்த்து எங்கள் தலைவரை வந்து அந்நியப்படுத்தி இந்த சமூகத்திலிருந்தே விரட்டப்பட வேண்டும், இந்த சமூகத்திலிருந்தே வந்து நாசமாக்கப்பட வேண்டும் என்கிற ஒற்றை எண்ணத்தோடு அஜெண்டாவோடு செயல்பட்ட காலம்லாம் அவர்கிட்ட இருக்குது. நம்ம அதெல்லாம் நாங்கள் மறக்கவும் முடியாது. என்னோட சொன்னால் அவ்வளவு திரட்டன் எங்கள் தலைவருக்கு வந்துச்சு. ராமதாஸ் தரப்பிடமிருந்து அவ்வளவு திரட்டன் வந்துச்சு. அது ராமதாஸ் தெரியாமலாம் இருக்காது. இன்றைக்கி அவர் நல்லவர்கள்னு சொல்லலாம், இன்றைக்கி எங்கள் தலைவரை போட்டலாம், எங்கள் தலைவருடைய அரசியல் நுணுக்கங்களை இன்றைக்கி வந்து நாங்கள் தாக்குப்பிடிச்சு நிற்கிறோம். இதெல்லாம் தாக்குப்பிடிக்காத முடியாத தலைவராக இருந்தால் என்னவாக இருந்திருக்கும்? அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனாலும் ராமதாஸ் அவருடைய வந்து இந்த பேச்சுக்கள் என்பது எங்கள் தலைவரை வரவேற்றிருக்கிறார். எந்த மாற்று கருத்துமே இல்லை. செய்யாத சூழல்ல எங்கள் தலைவர் வந்து ராமதாஸ் செஞ்சார். எல்லா இடங்களையும் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை வைத்தார்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து சுடுகாடுகளில் போயிட்டு பிணத்தை அந்த வழியாக தூக்கி போக முடியாதுங்கிறதுக்காக அவரே வந்து தலையில் சுமந்து வந்து பிணத்தை தூக்கிட்டு வந்தார்னு சொன்னால் அப்போ எல்லாம் இதில் உண்மையாலுமே நடந்தது. அவர் வந்து உண்மையான நோக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய சுய அரசியலுக்காக எங்களுடைய தலித் மக்களை வந்து இன்றைக்கி வந்து எதிரியாக காட்டி இன்றைக்கி அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய உண்மையான எதிரியை பார்த்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் வந்து பாமகவினுடைய உண்மையான எதிரியாக இருக்க முடியும். என்ன சொன்னால் அவர்களுக்கு குற்றத்துணையாக இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தான் எங்களுடைய தலைவர் தான் எப்பொழுதுமே இருந்திருப்பார். அவர்கள் வந்து பாதையை தவறி போனதால் இன்னைக்கு வந்து எங்களை எதிரியாக பார்த்து வந்து இந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கிற, இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிற, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கிற, மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு எதிராக இருக்கிற பாஜக அரசு கும்பலோடு இன்னைக்கு அவர்கள் தொடர்பு இருப்பது என்பதே வந்து அவர்களுடைய வந்து அரசியல் இயலாமை, அரசியலுடைய தோல்வி தான். அது நினைக்க போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர்களுடைய குடும்ப பிரச்சனைக்கும் காரணம் பாஜக அரசு கும்பலுடைய வந்து உள் விளையாட்டு தான். குருமூர்த்தி என்னைக்கு வந்து அவருடைய குடும்பத்தில் போய் வந்து சமரசம் செய்ய முற்பட்டாரோ அப்பவே அதனுடைய வெட்ட வெளிச்சமாக ஆகிப்போச்சு. அப்போ இன்னைக்கு வந்து திடீர்னு போய் ஒருத்தர் போய் சமரசம் பேச முடியாது. உங்கள்கிட்ட நான் வந்து தொடர்பு இல்லாத நான் போய் சமரசம் பேச முடியுமா? உங்களுடைய உள்விவரங்கள் தெரியாமல் போய் சமரசம் பேச முடியுமா? அப்போ இதையெல்லாம் வந்து அனுமதிக்கிறது என்பது பாமகவுக்கு அவருடைய எதிர்கால அரசியலுக்கு ஏற்புடையது அல்ல. அதுதான் எங்கள் தலைவர் சுட்டி காட்டுகிறார். அதுக்காக அவர் நன்றி சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இன்னும் சந்தோஷப்படுவோம். விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை ஏற்று பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலிடமிருந்து பாமக அந்நியப்பட்டு அவர்கள் எதிர்த்து அரசியல் செய்தால் அதை வரவேற்கக்கூடிய முதல் தலைவராக எங்கள் தலைவர் தான் இருப்பார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வந்து உங்கள் தலைவர் அவர் புகழ்ந்து பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, அவர் குடும்ப பிரச்சனைகள் இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம அதுதான் முன்னாடி சொன்னதான். அது வந்து எல்லாத்தையும் நம்ம புகழ்ந்து பேசலை. எங்கள் தலைவர் ஒருத்தர் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசலை, 100 ஆண்டு வாழ்கன்னு புகழ்ந்து பேசலை. அவருடைய கடந்த கால நடைமுறைகள் இந்த சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடியதாக இருந்ததால் அதை நம்ம இன்னைக்கு புகழ்ந்து பேசணும். அது என்னைக்கும் நம்ம தலைவர் புகழ்ந்து பேசுவாங்க தான். இன்னைக்கு மாறி போனதை அதையும் சுட்டி காட்டணும். நாயக்கன் கோட்டை வந்து சுத்தமாக எரிக்கப்பட்டது, இளவரசன் படுகொலை போது விடுதலை சிறுத்தைகளை ஒட்டுமொத்தமாக காயப்படுத்தி எங்களுடைய தலைவரை ஒட்டுமொத்தமாக அரசியலையே நாசப்படுத்துகிற வேலையை ராமதாஸ் தான் செஞ்சார். அதையும் நாங்கள் கண்டிச்சு தானே இருக்கிறோம் நம்ம. அப்போ இன்னைக்கு அவருடைய தேவைக்காக, இன்னைக்கு அவருடைய உள்ள அரசியலுக்காக அவர் வந்து பாராட்டுறாரு. எதுக்காகவோ அவர் பாராட்டுறாரு. ஆனால் அவர் பாராட்டுவது என்பது உண்மையாக இருக்கணும். உண்மையான மனசாட்சியோடு அவர் பாராட்டியிருந்தால் அதை நாங்களும் வரவேற்கிறோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. உள்ளன்போடு உண்மையாலுமே எங்கள் தலைவர் மீது பற்று இருந்து உண்மையாலுமே எங்கள் தலைவர் வந்து இந்த சமூகத்திற்கான தலைவர் என்கிற அங்கீகரித்து அவர் பாராட்டியிருந்தால் நாங்கள் வந்து மனதார வரவேற்போம். இதுவும் அரசியலுக்காக அவர் பேசியிருந்தால் அது காலப்போக்கில் வெட்ட வெளிச்சமாக மாறும். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.